காய்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் இருக்குது. ஸோ வந்து லஞ்சுக்கு வந்து பிரியாணி செஞ்சேன், மீன் மேக்கர் பிரியாணி. சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி டேஸ்ட் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் நம்ம வந்து இந்த வாட்டர்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து வாட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அப்செட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மீன் மேக்கர் மட்டும் இது வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஒரு டைமுக்கு 2 டைமுக்கு வந்து வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி மட்டனே இல்லாமல் மட்டன் ஸ்டைலில் மட்டன் சுக்கா செய்யுது எப்படின்றத மீன் மேக்கர் வச்சு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு அந்த தொக்கா இல்லை கிரேவி மாதிரி வேணுமானாலே அந்த அளவுக்கு வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அரைச்சிடணும். 3மே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அரைச்சிடணும், மீன் மேக்கரும் வந்து அரைச்சிடணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் அரைச்சிடணும், தக்காளியும் வந்து அரைச்சி எடுத்துட்டு எல்லாம் விழுதா பேஸ்ட்டாக எடுத்துட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுருக்கேன். ஸோ கடாய் ஹீட் ஆகட்டும், ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன வெங்காயம் அரைச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ வந்து அரைச்சாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஒரு சுக்கா மாதிரி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக அரைச்சிக்கணும், ரொம்ப வந்து பேஸ்ட்டாக இல்லாமல். ஸோ உதிரியாக வந்து அரைச்சிக்கணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ சப்பாத்திக்கு பரோட்டா, அதுக்கப்புறம் பட்டர் நான், என்னுடைய ஃபேவரட்டே பட்டர் நான் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். மிஸ்டர் கோல்டு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் வந்து கூட தான் இருக்கணும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா. அப்போ 1 லிட்டர் ஊற்ற வேண்டியதானே? நான் அவ்வளோலாம் சொல்லலை. ஸோ வந்து லைட்டாக கொஞ்சம் தான் நான் வந்து சொன்னேன். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனை சேர்த்துக்கலாம். இந்த கப்பெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சின்ன வெங்காயத்தை அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு இதுவும் நம்ம வந்து இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம 1 கரம் மசாலா கொடுக்கிட்டோம், சேர்க்க வேண்டாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வெங்காயத்தை நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்துப்போம். கொஞ்சமாக சேர்த்தாச்சு, சேர்த்துட்டு ஸோ இப்போது இது நல்லா வந்து சின்ன வெங்காயம் கண்ணு எரியிடும். ஏன்னா அந்த அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக ஆக அதோடைய காரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். சின்ன வெங்காயத்தில் அதில் வந்து காரம் இருக்கும். ஸோ அதனால தான் சின்ன வெங்காயம் கண்ணு எரிய ஆரம்பிக்குது. இது வதங்கினதுக்கு அப்புறமே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா வந்து ஆயில் பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ வந்து பே லீஃப் சேர்த்துருக்கேன், அதாவது ரம்பா லீஃப் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நல்லா வந்து பாருங்கள், சின்ன வெங்காயத்தில் வந்து பிரியாணி செஞ்சோம்னா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு நாளைக்கு சிக்கன் பிரியாணியோ இல்லை மட்டன் பிரியாணியோ செய்யும்போது நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பார்ப்போம். ஆல்ரெடி நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். அது சீரக சம்பாவில் வந்து செய்வோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்போவுமே வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நம்ம அரைச்சி சேர்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆனியன் மட்டும் போட்டு நல்லா வதக்கணும். அதுலேருந்து பச்சை வாசனை போகணும், அந்த ஸ்மெல்லு இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ரீசன் வந்து பார்த்திங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் வந்து சேர்த்தோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது நாஸ்டிக் பேன் கிடையாது, ஈய பாத்திரம் தான், கடாய் தான் இது. ஸோ பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோவை அரைச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஆயில் பிரிஞ்சு வந்த கலர் நல்லா தெரியுது. ஸோ இது தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். நம்ம சுக்காவா இல்லை கிரேவியான்றது ஃபைனலில் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வேணும்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், ஏன்னா அது வந்து 3/4 ஸ்பூன் தான் எடுத்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த தக்காளியோடைய பச்சை வாசனை போகணும். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓன் கரம் மசாலா வந்து சேர்க்கலாம். நான் வந்து சேர்க்கல.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா நாளைக்கு வந்து பிரியாணி செஞ்சுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மீன் மேக்கர் தான் கொஞ்சம் நேரம் கூட ஊற வச்சேன், சுக்கா செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து மீன் மேக்கரில் 65 கூட போடலாம். சிக்கன் 65 எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் 65 வந்து சாப்பிட்லாம். ஸோ நல்லா இருக்கும், சிக்கனோடைய அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு வந்து ஒரு 7 o'clock ஆகுது நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இது நல்லா வந்து நம்மளுக்கு வந்து அந்த தக்காளியோடைய ஸ்மெல்லாம் வந்து போட்டோம். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியோடைய ஸ்மெல் இருக்கக்கூடாது. ஐ ஃப்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுருவோம். ஸோ இது நல்லா வந்து குக் ஆகட்டும். மூடி ஓப்பன் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். ஸோ இதிலே வந்து பாருங்கள் இன்னும் வாட்டர் இருக்குது, இதெல்லாம் நல்லா வற்றணும், தண்ணியெலாம் அதெல்லாம் வற்றி தான் வரணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் மேக்கர் வந்து அரைச்சி வச்சுக்கிது சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதுக்கு வந்து நான் ஏன் ஓன் கரம் மசாலா போடுறேன்னா பிரியாணி மசாலா சேர்க்க போகிறேன். அதனால நல்லா பிரியாணி மசாலா ஒரு 1.25 ஸ்பூன், அதாவது மட்டன் சிக்கன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் மசாலா, பிரியாணி மசாலா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சுக்கா மசாலாவும் சேர்த்துக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் பவுடர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஸோ மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் கரோ சிம் பண்ணிக்கலாமா, ஐ ஃப்ளேம் கிட்டோம், ஐ ஃப்ளேம்லேயே கிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சுக்கா வந்து இப்படி தான் இருக்கும், நல்லா குக் ஆகிட்டு ஆயில் பிரிஞ்சு நம்மளுக்கு. இது எதுக்காகனா நல்லா சப்பாத்தியை நம்ம வந்து செஞ்சுட்டு புல்காவோ சப்பாத்தியோ செஞ்சுட்டு அது மாதிரி அப்படியே அப்ளை பண்ணிட்டு ரோல் பண்ணி சாப்பிட்லாம். ரோல் பண்ணி எங்கன்னா ட்ராவல் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து லைட்டாக ஒரே பிஞ்ச் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா, ஒரே பிஞ்ச். எதுக்காகனா கொஞ்சம் அந்த சோயாவில் வந்து சுகர் ஆட் பண்ணணும், அப்போ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சோயாவில் எதுக்காக வந்து சுகர் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து பச்சை தக்காளி அரைச்சி சேர்த்துருக்குறோம், வெங்காயம்லாம். ஸோ அந்த எருப்பு தன்மை இருக்காது, கொஞ்சம் எருப்பாக இருக்கும் இல்லையா, அதோடைய இது வந்து இருக்காது. ஸோ அது பேலன்ஸ் பண்ணும். பட் அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ சிக்கனில் கூட செய்யலாம், இது போல் மட்டன் சிக்கனில் கூட. இது வந்து இந்த கீமா பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கீமா. ஸோ கீமா சுக்கா, அதாவது சோயா வந்து கீமா சுக்கா வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வந்து ரெடி ஆகணும். ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுவோம், தெரிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சுக்கா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், லைட்டாக தான் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அடி பிடிக்காது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் எப்படி தெரியுது. ஸோ வந்து இது டேஸ்ட் வந்து நம்ம ஒரு மட்டன் கைமா எப்படி இருக்கும், மட்டன் கீமா கைமா இல்லை கீமா. ஸோ அந்த கீமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரெட்டில் வச்சு கூட சாப்பிட்லாம், இதை ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பரோட்டாக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசை கூட சாப்பிட்லாம் ரோல் பண்ணிவிட்டு. ஸோ நல்லாயிருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் எப்படி இருக்குமோ சேம் இது வந்து மட்டன் தான் குக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஸ்மெல்லோடு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய மசாலா தான் மெயின் ஹீட்டே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ அந்த மசாலாவோடு சேர்ந்து இன்னும் கொஞ்ச நேரம் இது நல்லா வதங்கணும். ஸோ இந்த கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா குக் ஆகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணலாம். ரொம்ப ஆயில் வந்து இதில் வந்து வராது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த ட்ரை ஆக 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 தான் நம்மளுக்கு ஆயில் வரும். நான் வந்து ரொம்ப ட்ரை ஆக்கல, கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை கொஞ்சம் ஃபைனலில் தான் வந்து சேர்க்கணும், கருவேப்பிலை புதினாலாம். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துட்டு வரேன். கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடிசா வந்து கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மீன் மேக்கர் கீமா வந்து பார்த்தீங்கன்னா சுக்கா கீமா இது. நம்ம அந்த சுக்கா மாதிரி தான் வந்து செஞ்சுருக்கோம் இந்த கீமாவை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீமா வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுலேருந்து ஆயில் வந்து திரண்டு வர ஆரம்பிக்குது பாருங்கள். அதுலேருந்து எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மட்டனோ ஒரு சிக்கனோ வந்து நம்ம எப்படி செய்வோம் சாப்பிடுவோமோ சேம் அதே மாதிரி வந்து இருக்குது. இப்போ லைட்டாக வந்து இதுக்கு மேலே வந்து பெப்பர் சேர்க்கணும். லைட்டாக பெப்பர் வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சேர்த்தா தான் ஃபைனல் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பெப்பர் சேர்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிவிட்டது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. சப்பாத்தி நல்லா ரோஸ்ட், நம்ம சப்பாத்தி வந்து ரோல் பண்ணி இது வந்து ஸ்டப் பண்ணிக்கலாம். சப்பாத்தியில் வந்து நல்லா நம்ம வந்து செஞ்சு எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டப் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து சப்பாத்தி வச்சு ரோல் பண்ணி கூட அதை ஃப்ரை கூட பண்ணலாம். ஃப்ரை பண்ண செய்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஆனால் இது ஃபுல்லாக நான்வெஜ்ஜோட டேஸ்ட் தான். பட் அதுக்காக தான் வந்து நான் வந்து சொல்கிறேன், டேஸ்ட் அல்டிமேட்டு. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்பாத்தி செஞ்சுக்கலாம்.